நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தாங்க நல்ல கடவுளே. இந்த நேரத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் உமது வார்த்தைகளே ஆண்டவரே இதோ இதை காண்கிறவர்களுக்கும் பார்க்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் சொல்லும்படியாக நீ செய்திருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதம். தொடக்கம் முதல் முடிவுப்படி தேவனா கர்த்தர் நீர்களோட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கையில் இருக்கிறது. சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னாக்கா சாவு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சாவில் நிறைய வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்துக்குள் மறிக்கிறதும் கிறிஸ்து இல்லாமல் மறிக்கிறதும் அந்த சாவுல வித்தியாசம் இருக்கு. சாவு ஒண்ணுதான், சாவுல வித்தியாசம் இருக்கு. இங்க வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல 12:13 படிக்கிற 12:13. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். இந்த பூமியில நாம் என்னென்ன செய்யறோம், என்னென்ன பண்றோங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். அப்ப அதான் அவரு நமக்கு என்ன பண்றாருன்னா முன்கூட்டியே விழுத்துறாரு, நான் சீக்கிரமா வருகிறேன், யார் யார் என்னென்ன நன்மை செஞ்சவங்களோ கெட்டது செஞ்சவங்களோ அவனுக்கு தக்க பலன் நான் அளிப்பேன்னா இன்னொரு கூட நன்மையும் கிருபை ரெண்டுமே சேர்ந்து வருது. அது மரணமும் பாதாளமும் யாருக்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம படிக்கலாம் 11 படிக்கலாம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. யாராரு நல்லது செய்யறாங்களோ யாராரு கெட்டது செய்யறாங்களோ அவங்களுக்கு உள்ள கூலியை நான் வரும்போது என்ன பண்றேன்? கொண்டு வரேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மரணத்தில் 2 விதமான மரணங்கள் இருக்கு. ஆவிக்குரிய மரணமும் இருக்கு, என்ன உலக பிரகாரமான மரணம் இருக்கு. இப்ப உலக பிரகாரமான மரணத்தை என்ன பண்றாங்க? கொண்டுட்டு போய் என்ன பண்றாங்க? நெருப்புல போட்டு சுட்டுறாங்க, மிஷின்ல கொடுத்துடுறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொன்னது 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நாம அங்க பாக்குறோம், 50 பாக்குறோம். 50 சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையையும் இல்லை. இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவனுடைய மரணம். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவனுடைய மரணம். அப்ப உலக பிரகாரமாக நாம சாகிறதும் கிறிஸ்துக்குள்ள சாகிறதுல என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்துக்குள்ள சாகும்போது நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். உலகத்துல சாகும்போது என்ன பண்றோம்? மண்ணுக்கு போற, மிஷினுக்கு போறோம், நெருப்புக்கு போற, கட்டையில் போட்டு வந்துடுறோம். அது அப்படி இல்லை. நாம கீழே ஒரு வசனத்தை படிக்கிறோம். இங்க 53 படிக்கிறோம். அழிவுள்ளதாக இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அறியாமையை சாவுக்கேதுவாகிய சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்.
ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா, கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவங்களுக்கும் கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவங்களுக்கு என்ன இருக்குதாமா, பரலோகத்துல இடம் இருக்கு. ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி நரகத்துக்கு போறது, ஒரு வழி சொர்க்கத்துக்கு போறது. ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பெரிய பெரிய பணக்காரன் கோடிச்சு பண்ண என்ன பண்றான்னாக்கா சூசைடு பண்ணிக்கிறான். அவன் மரணம் எங்க இருக்குன்னாக்கா இந்த பூலோகத்திலேயே சுத்திட்டு இருக்கு, நகம் வளர்ந்துட்டு. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு நாம எந்த டைமுக்கு நாம வேலை போகணும்னு இருக்குதோ அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணணும், இங்க பேய்கள் கூட உலாவிக்கிட்டு இருக்கணும். பரலோகத்துக்கு போகவே முடியாது. கொஞ்சம் பேர் ஒரு பிரச்சனை வந்துடுது, குடும்ப பிரச்சனைக்கு வேண்டி தூக்கு போட்டுருவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மருந்து குடிச்சிருவாங்க, கிணத்தில் விழுவாங்க. இது உசுரோடு இருந்து சித்திரவதை ஆகுறதுக்கு விட செத்ததுக்கு பிறகு என்ன ஆகுது, அதிகமான சித்திரவதை. காரணம் எப்படின்னா, நகம் வளர்ந்துட்டு பேய்களோட நம்ம என்ன உறவாடிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு விட என்ன பாருன்னு சித்தாத பெரிய படம்னா, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா அது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நான் பாக்குறோம் 49 படிக்கிறான். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்து போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஆமென். எப்படி சாகும்போது, கிறிஸ்துக்குள்ள நம்ம சாகும்போது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள்ள நம்ம சாகும்போது என்னாச்சுன்னாக்கா அவங்கதான் கிறிஸ்தவங்க. பெயர் கிறிஸ்தவங்கள்ல உண்மையிலே இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறவங்க. நாம மறுபடியும் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் இல்ல இதுல 22 படி 22 படி 15 22 படி 15 22 15 22 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலே மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் கிரியை நாம நல்லது செய்யும் போது என்ன நடக்கும், நல்லது நடக்கும். கெட்டது செய்யும் போது என்ன நடக்கும், கெட்டது நடக்கும். இது மனுஷனுக்கு தெரியாம சில காரியங்கள் செய்யலாம், ஆனா ஆண்டவருக்கு கட்டாயமா அது தெரியும். எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா கிறிஸ்தவங்களாக முடியாது. எல்லாமே தீர்க்கதரிசனம் சொன்னாக்கா அது ஆண்டவருடைய வார்த்தையே கிடையாது. இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னாக்கா, அவன் இங்க என்னென்ன காரியம் செய்யறானோ அதுக்கு தகுந்த கூலி என்ன பண்றேன், நான் வானத்திலிருந்து வரும்போது, பரலோகத்திலிருந்து வரும்போது நான் கொண்டு வர்றேன். நீ நன்மை செஞ்சிருக்கும் போது உனக்கு நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சால் உனக்கு தீமை கிடைக்கும். பிறருக்கு நீ கொடுக்கும்போது, மனசார் கொடுக்கும்போது வைரமனவர் அதே ஆளுகளை வச்சு உனக்கு பல மடங்கான ஆசீர்வாதங்களை வச்சு வச்சு கொடுப்பாரு. இந்த வைத்தறிச்சல் என்ன இருக்கக்கூடாது, போட்டி பொறாமை வஞ்சகம் இதா இருக்கக்கூடாது. இந்த போட்டியா இருக்கிறவங்க இருந்தா இருந்துக்கலாம், இந்த பொறாமக்காரங்கிட்ட இருந்தா பண்ணக்கூடாது, இருக்கவே முடியாது. பொறாமக்காரன் எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்லுவாய், எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாய். இவனால யாருன்னாக்கா இயேசு கிறிஸ்துவ அறியாதவன். அவன் இயேசு சாமி பத்தி சொன்னால்பாவனுக்கு அவனுக்கு என்ன பண்ண முடியாது, அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இங்க வசனம் சொல்லுது, அப்போது தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதில் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இத்தனை கால சாமியை நம்பி பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் அக்கினி கடல்ல விழுகக்கூடாது. விழுகாதபடிக்கு நாம் என்ன, நம்மளை நம்ம காத்துக்கணும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில மற்றவங்களுக்கு நாம போதிக்கணும். பேசுறது மாதிரி இருக்கக்கூடாது, என்ன பேசுற மாதிரி இருக்கக்கூடாது, அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒருவனுக்கு நீ நன்மை செய்தால் நன்மை உண்டாகும், நீ தீமை செய்யும் போது பாவம் எங்க படுத்திருக்கும், வாசப்படியில படுத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லோரும் ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம், அந்த பரலோகம். அந்த பரலோகத்தில் எங்க ரெண்டு வழி இருக்குதா. ஒண்ணு
நரகத்துக்கு போற வழி. அதுதான் என்ன உலகம். உலகம் வேணுங்கிற எங்க போறா? நரகத்துக்கு போறா. பரலோகம் வேணுங்கிற எங்க போறா? சொர்க்கத்துக்கு போறா. அல்லேலூயா. ஆகையினால நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நாம் நடப்போமானால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே சோத்திரம் இயேசு சுவாமி. இந்த வார்த்தைகள் வசனங்கள் தந்ததுக்காக சோத்திரம். இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பேர் பேராக தனித்தனியாக குணகுணமாக ஆசீர்வதி. துதியும் கனமும் மகிமும் மிக செலுத்துகிறோம். மேற்பெரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.